ஐஸ்வர்யா ராய் அப்போது முதலில் கிசுகிசியில் மாட்டிக்கொண்டார் ஐஸ்வர்யா ராய். சல்மான் கானுடன் ஒத்து போகிறது கிடையவே கிடையாது. 99% இது குடும்பத்தில் எப்படி ஐஸ்வர்யா ராய்க்கு தான் முதல்ல சண்டை வந்திருக்கு. கொஞ்ச நாள் தன்னுடைய அம்மா கிட்ட போய் இருந்துக்கிட்டாரு ஐஸ்வர்யா ராய். ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு, ஆனால் நடைமுறைப்படுத்த இஷ்டம் இல்லை. சமீபத்தில் போட்டிருக்காங்க ஒருத்தர், அதில் நாம் நினைக்கிறலாம் நடக்கிறது இல்லை, நல்ல மனைவியாக நாம் நினைக்கிறோம். இந்த ஒரு பயமும் இருக்கிறது. இதனால வெளியே சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளே புதைக்கவும் முடியல. இப்படி ஒரு ஊசலாட்டம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், பொழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் செய்திகளை சொல்வதே. ஐஸ்வர்யா ராய் உலக பேரழகி, மத்திய அரசால் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராய்க்கு சொந்த ஊர் மும்பை என்று. அல்ல, அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர், துளு மாவட்டத்தை சேர்ந்தவர், துளு சமுதாயத்தை சேர்ந்தவர். தாய்மொழி கன்னடம், ஆனால் வளர்ந்தது மும்பையில். இவங்க அப்பா இராணுவத்தில் வேலை செஞ்சுருக்காரு. இவருக்கு ஒரு சகோதரர். 1994 கர்நாடகத்தில் பிறந்த ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். அப்போது அவர் நடிகை அல்ல, உலக அழகி மட்டுமே. நம்ம ஆட்கள்லாம் உடனே போய் ஒப்பந்தம் பண்ணிடுவாங்க. ஆனால் மும்பையிலே அப்படி அல்ல. யாருன்னா நமக்கு என்னப்பா, நடிகைகள் தான் முக்கியம் என்று நினைத்தவர். ஆனால் முதலில் ஐஸ்வர்யா ராயை கண்டுபிடித்து அவரிடம் உள்ள நடிப்பு திறமையை மனசுக்குள் கிரகித்து இருவர் படத்தில் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய இயக்குனர் மணிரத்னம். ஆக உலகளகியாக இருந்த ஐஸ்வர்யாவை நடிகையாக்கிய பெருமை மணிரத்னத்துக்கு தான் உண்டு. அதே போல் மணிரத்னம் எப்போ கூப்பிட்டாலும் நடிக்க வந்து விடுவார் ஐஸ்வர்யா ராய். அதுக்கப்புறம் சங்கர் படத்தில் பிரசாந்தின் ஜோடியாக நடித்தார். படம் சூப்பர் ஹிட்டு. கடைசியாக அவர் தமிழில் நடித்த படம் பொன்னியின் செல்வன் 1, 2ஆம் பாகம். இரண்டையுமே மணிரத்னம் தான் எழுதி இயக்கியிருந்தார். 94 உலகளி ஆகிறார். 2001 தான் அவர் சினிமா நடிகை ஆகிறார். 2000 பல இந்தி வெற்றி படங்களில் நடித்தார் ஐஸ்வர்யா ராய். அப்போது முதலில் கிசுகிசியில் மாட்டிக்கொண்டார் ஐஸ்வர்யா ராய். சல்மான் கானுடன் டேட்டிங் போனதை அப்போதே மும்பையில் உள்ள இந்தி பத்திரிகைகள் கிசுகிசுத்தன. அப்போல்லாம் அமிதாப் பச்சனும் அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கையில் குறுக்கிடலை. இதில் முதலில் காதலில் விழுந்தவர் யாருன்னா அபிஷேக் பச்சன் தான். அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சு. 2004 அபிஷேக் பச்சன் மணந்தால் மகாதேவி என்று சொல்கிற மாதிரி மணந்தால் ஐஸ்வர்யா ராய் என்று சொல்லிவிட்டார். வேற வழி இல்லை. ஏன்னா அமிதாப் பச்சனுக்கு ஒரே பையன் அபிஷேக் பச்சன். அவரும் சில படங்களில் நடித்தார். பெரிய நடிகை இல்லை. அப்போது அமிதாப் பச்சன் மகன் ஒரு சாதாரண நடிகர், கதாநாயகன், உலக பேரழகி, வெற்றி படங்களில் நடித்த ஐஸ்வர்யா ராயை திருமணம் செய்து கொள்கிறார்.
இப்போது அவர்களுக்கு ஆராத்தியா என்ற ஒரு மகள் இருக்கிறார். பொதுவாகவே நடிகரும் கணவன், நடிகையும் மனைவின்னா 2 பேரும் சம அந்தஸ்தில் இருக்கணும். இல்லை நடிகர் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். அப்படின்னா எந்த ஈவும் வராது, மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. இந்த பக்கம் அமிதாப் பச்சன் மகன், இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராயின் கணவர் என்று அவருக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சது, அவ்வளோதான். உதாரணமாக சொல்ல போனால் பேட்டி எடுக்க வராங்க, அம்மா இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்போ நானும் நடிகன் தான், இருக்கட்டும் சார், நாங்கள் அம்மாவை தான் பேட்டி எடுக்க வந்தோம். இப்படிலாம் சொல்லி 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 இவங்களுக்குள்ள ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லை, எந்த விழாவுக்கு கணவனும் மனைவியும் சென்றாலும் மனைவி ஐஸ்வர்யா ராய்க்கு தான் அங்கே மவுஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன், அந்த அம்மாவும் ஒரு காலத்தில் பெரிய இந்தி நடிகை, அமிதாப் பச்சனும் பெரிய நடிகர். 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷே வரல. அது மட்டும் இல்லை, எம்பி ஆனார் அமிதாப் பச்சன், ஜெயா பச்சனும் எம்பி ஆனார். 2 பேருமே எம்பிக்கள். இதில் அமிதாப் பச்சன் சில கருத்து மோதல் காரணமாக காங்கிரஸிலிருந்து பிரிந்து எம்பி பதவி ராஜினாமா பண்ணார். அதே மாதிரி ஜெயா பச்சன் முழு ஆயுட்கால எம்பியும் இருக்கலை, பாதியில் வந்துட்டார். இதில் ஒரே வீட்டில் மாமனார் நடிகர், மாமியார் நடிகை, இங்கே கணவனும் நடிகர், மனைவி ஐஸ்வர்யாவும் நடிகை. இதில் என்ன கிளாஸ் வந்துன்னா, எப்போவுமே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகிறது கிடையவே கிடையாது. 100% இது குடும்பத்தில். எப்படி ஈகோ கிளாஸ் வருதுன்னா, நான் பெரிய நடிகை ஜெயா பச்சனுக்கு, அது மட்டும் இல்லை நான் மாமியார், இங்கே நான் அதிகமாக சம்பளம் வாங்குகிறேன், நானும் நடிகை தான், நானும் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு மருமக. அப்போது அந்த ஈகோ கிளாஸ் மாமியாருக்கும் மருமகளுக்கும், ஜெயா பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கு தான் முதல்ல சண்டை வந்திருக்கு. கொஞ்ச நாள் தன்னுடைய அம்மா கிட்ட போய் இருந்துக்கிட்டாரு ஐஸ்வர்யா ராய். மகள் ஆராத்தியையும் கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பெரியவங்களாம் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வந்தாங்க. பெரிய பங்களா, அதில் மாடியில் ஜெயா பச்சனும் அமிதாப் பச்சனும், கீழே மகன் ஐஸ்வர்யா ராய். ஆனால் ஒரே பங்களாவில் இருக்கிறார்கள், 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளை கடந்து விட்டார்கள். ஆராத்தியாவும் பெரிய பிள்ளை ஆயிட்டா. இப்போ இவங்களுக்குள்ள பிரிஞ்சு வாழலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் சமூகம் என்ன நினைக்கும், அந்த பயமும் இருக்குது. அந்த பயம் ஜெயா பச்சனுக்கு இருக்குது, அமிதாப் பச்சனுக்கு இருக்குது. என்னடா இது, நம்ம எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, நம்ம வீட்டில் இப்படி ஒரு டிவோர்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு அமிதாப் பச்சன் நினைக்கிறாரு. என்ன, ஏன்னா ஒரு பெரிய புகழ் ஏணியில் இருக்காங்க எல்லாரும். இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கும் ஆராத்யாவுக்கும் தனி இடத்துல போட்டிருக்காங்க. அபிஷேக் பச்சன், அமிதாப் பச்சன், ஜெயா பச்சன் 3 பேருக்கும் தனி இடத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அபிஷேக் பச்சன் தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யா பச்சன் கூட இருந்திருக்காரு. என்ன விஷயம்னா, அந்த 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை போட்டு பெரிய பரபரப்பு கொண்டு வந்துட்டாங்க. 2 பேரும் தனித்தனியாக வந்தாங்க, 2 பேரும் தனித்தனி ஃப்ளைட்டில் வந்தாங்க, தனித்தனியாக உட்காந்தாங்க. அதனால் ஐஸ்வர்யாவும் பிரிய போகிறாங்க. இந்த செய்தி ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் இடையில அந்த வட இந்தியக்காரங்க பரபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பிரிவாங்க என்ற சூழ்நிலையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியர்கள், அதாவது வட இந்திய மீடியாக்கள். ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்குது, ஆனால் நடைமுறைப்படுத்த இஷ்டம் இல்லை. சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஒருத்தர். அதில் நாம் நினைக்கிறலாம் நடக்கிறது இல்லை, நல்ல மனைவியாக நாம் நினைக்கிறோம்,
ஆனால் ஒன்றுபட்டு வாழ்வதிலே சிரமம் இருக்கிறது. அதே சமயத்திலே முதிய ஜோடிகள், அதாவது தன்னுடைய கணவனை கையை பிடித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். சரி, நம்ம பிரிஞ்சிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது, பிரிந்து விட்டால் இந்த சமூகம் நம்ம எப்படி பார்க்கும் என்கிற பயமும் வருகிறது. இன்னும் ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு, அதுக்கு லைக் போட்டிருக்காரு அபிஷேக் பச்சன். இது எதை காட்டுதுன்னா, இதை நான் விரும்புகிறேன், ஆனால் விரும்பலை, செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியாமல் தவிக்கிறேன். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஐஸ்வர்யா பச்சனும் ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. இது காரணம் என்னென்னா, ஐஸ்வர்யா ராய்க்கும் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள், அமிதாப் பச்சனுக்கும் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்களுக்கு வாரிசு ஆராத்தியா மகள் தான். பிரிஞ்சு போனாலும் அவ்வளவு தான், பிரியாமல் இருந்தாலும் அவ்வளவு தான். இதில் சமூகம் நம்மளை குறை சொல்லுமே. எப்படி 7 வருஷம் வாழ்ந்துட்டோம், 7 வருஷம் வாழ்ந்துட்டு பிரியும் போது நமக்கு என்ன அனுபவங்கள், துயரங்கள் தான் நம்மளுக்கு வரும். இப்படித்தான் நினைக்கிறது அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன். வேற ஒன்றும் இல்லை. உள்ளூர் ஆசை இருக்குது மனைவியோட வாழ்கிறதுக்கு. ஆனால் மாமியார், நம்ம அம்மா நம்ம மனைவியை விரும்பலையேங்கிற ஏக்கமும் இருக்குது. ஒரே பங்களாவில் தனித்தனியாக வாழ்கிறோங்கிற ஒரு சுமையும் இருக்கிறது, சோகமும் இருக்கிறது. சரி, இந்த ஒரே பங்களாவில் வாழாமல் வெளியே போய் தனியாக இருந்தோம்னாக்கா இந்த சமூகம், மக்கள் இவ்வளோ சேர்த்து வச்ச புகழ் எல்லாமே ஒரே வினாடியில் தரை மட்டும் ஆயிரும். அமிதாப் பச்சன் மகனும் அமிதாப் பச்சன் வீட்டில் இல்லைப்பா அப்படின்னு எல்லாம் இலக்காரம் பேசிடுவான். இந்த ஒரு பயமும் இருக்கிறது. இதனால் வெளியே சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளே புதைக்கவும் முடியல. இப்படி ஒரு ஊசலாட்டத்தில் தான் நம்முடைய ஐஸ்வர்யா பச்சனும் அபிஷேக் பச்சனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு விளம்பரப்படத்தில் நடிக்கிறது கூட 10 கோடி ரூபாய் கேட்கிறார் ஐஸ்வர்யா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலக பட விழாக்கள் அத்தனைக்கும் ஐஸ்வர்யாவுக்கு அழைப்பு வருகிறது. ஆனால் அபிஷேக் பச்சன், அமிதாப் பச்சனுக்கும் வரல, ஒரு பையனுக்கும் வரல. அப்போ இவர் தனியாக போய் உலக பட விழாவில் கலந்துக்கிறாரு. அப்போ அதே சமயத்தில் உலக பட விழாவில் கலந்து கொள்ளும்போது இத்தனை வயசாச்சு, 54 வயசாச்சு, ஆனாலும் அழகியாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு கவர்ச்சியாக ஆடை செய்து அணிந்து கொண்டு போகிறார். ஆனால் அவங்க மாமியார் ஜெயா பச்சன் நேர் மாறு. ஒரு இடத்துல கூட ஜெயா பச்சன் கவர்ச்சியை காட்டியதே இல்லை. நம்ம இங்கே உதாரணம் சொல்லணும்னா சுவலட்சுமி மாதிரி, அதே போல் நதியா மாதிரி. தமிழில் நதியா சுவலட்சுமி இருவருமே ஆபாசமாக ட்ரெஸ் உடை அணிந்ததில்லை. அந்த மாதிரி ஜெயா பச்சனும் நடிப்பால் ஏராளமான ரசிகர்களை, கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்தார். தன்னுடைய மருமகள் இவ்வளவு கோடீஸ்வரத்தை இருந்தும் கூட கவர்ச்சியாக பொது இடங்களுக்கு வர்றாரு, அந்த ஒரு வருத்தமும் மாமியாருக்கு இருக்கும். நடிகையாக இருக்காது, ஆனால் மாமியாராக இருக்கும். நம்ம மருமகள் எப்படி ஸ்டாண்டர்டாக கௌரவமாக ட்ரெஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சோம், உலக பட விழாவில் உலகத்துக்கு பூரா சுற்றிட்டு வராள அப்படிங்கிற ஒரு கோபம், எரிச்சல், ஈகோ எல்லாம் ஜெயா பச்சனுக்கு இருக்குது. ஜெயா பச்சனும் ஐஸ்வர்யாவையும் கடந்த 5 ஆண்டுகளாக ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதில்லை, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை. அதாவது அந்தம்மா பார்த்தா அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிறது, ஐஸ்வர்யாவை பார்த்தா இந்த பக்கம் திருப்பிக்கிறது. இப்படி இது ஒரு குடும்பமா? இப்படித்தான் அங்கே குடும்பம் நடத்தப்படுகிறது. குடும்பம் குடும்பமாக இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் விவாகரத்து எப்போது என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இளைய தலைமுறையினர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கிரே டைவர்ஸ்ன்னு. அது டைவர்ஸ் இல்லை, டைவர்ஸ் மாதிரி அப்படி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அதுபடி வாழ்ந்து வருகிறார்களோ கிரே டைவர்ஸ் தம்பதிகளா அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா பச்சன் என்று கேள்வியும் எழுது கொண்டிருக்கிறது. ஏங்க, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் என்ன போட போகிறீங்க? யோ, அறிவுட்டு தான் பேசாதையா, அவங்க சேர்ந்த வாழ்ந்தான்னு, சேர்ந்து வாழ்னா உனக்கு என்ன? இது ஒரு பெரிய விஷயமா போட்டு ரம்பம் போட்டுக்கிட்டீங்க. நீங்கள் சொல்வது என் காதில் விழுகிறது. இதோடு இந்த டைவர்ஸ் விஷயத்தை நிறுத்திக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், என்னை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய பண்பாட்டின் அடையாளமாக அமிதாப் பச்சன் திகழ்கிறார். அந்த அடிப்படையில்
அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா பச்சனும் விவாகரத்து என்ற எண்ணமே இல்லாமல் மனமொத்த தம்பதிகளாக எல்லா நன்மைகளும் வளங்களும் பெற்று வாழ வாழ்த்துகிறது. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.